சென்னை கந்தன்சாவடி பகுதியிலிருந்து அகற்றப்பட்ட காங்கிரஸ் கட்சியின் கல்வெட்டு மற்றும் கொடி கம்பம் மீண்டும் நடப்பட்டதை அடுத்து முன்னாள் மத்திய அமைச்சர் திரு KV தங்கபாலு காங்கிரஸ் கொடியேற்றினார். சென்னை OMR சாலை கந்தன்சாவடி பகுதியில் காங்கிரஸ் கட்சியின் கல்வெட்டு மற்றும் கொடிக்கம்பம் இருந்தது. இந்த நிலையில் இந்த இடத்தை பாஜக நிர்வாகி வாங்கியதாக கூறி கல்வெட்டையும் கொடிக்கம்பத்தையும் இரவோடு இரவாக அகற்றியுள்ளனர். இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியினர் காவல்துறையினரிடம் புகார் அளித்த போது காவல்துறையினர் அந்த பகுதியில் மீண்டும் கல்வெட்டு மற்றும் கொடிக்கம்பத்தை அமைத்துக் கொள்ள அனுமதித்தனர். இதையடுத்து புதிதாக அமைக்கப்பட்ட கம்பத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு KV தங்கபாலு காங்கிரஸ் கொடியை ஏற்றி வைத்தார். இதில் தென் சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர், மாவட்ட பொருளாளர் திரு நந்தகுமார், பகுதி தலைவர் திரு செந்தில்நாதன், வட்ட தலைவர் திரு தாஸ், திரு மூர்த்தி, திரு சந்திரன், திரு செந்தில், திரு குரு, திரு கார்த்திகேயன், திரு மியூசிக் மோகன், திரு தரமணி மணி, திரு தரமணி கந்தன், திரு வெல்டிங் விஜயகுமார், திருமதி அனுக்கிரகா கண்ணன், திருமதி அருள்ஜோதி மீரா, திரு முரளி கதிரேசன், திரு செல்வராஜ், திரு சின்னசாமி, திரு பாண்டியன், திரு உமாபதி மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர். யாரதாலும் 50 வருஷமாக இருந்த காங்கிரஸ் கொடியை இந்த பகுதியில் இருக்கும் பாரதிய ஜனதாவை சேர்ந்த மெட்ரோகுமார் அவர்கள் இந்த இடத்தை வாங்கியிருக்கிறேன் என்று இரவு 12 மணி அளவில் அந்த கொடி கம்பத்தை அடித்து தூக்கி வீசி விட்டார்கள். உடனே நாங்கள் மாவட்ட தலைவர், மாவட்ட பொருளாளர், பகுதி தலைவர், நிர்வாகிகள் எல்லாம் யாரதாலும் ஒரு 50 பேர் வந்து இந்த பகுதியிலே வந்து பார்த்தால் எல்லாம் உடைத்து போட்டு இருந்தார்கள். மீண்டும் நாங்கள் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் செய்தோம். அதிகாரி அவர்கள், நீங்கள் பழைய கம்பம் இருந்ததுனால கல்வெட்டு இருந்தது, நீங்கள் அந்த இடத்தில் மீண்டும் கொடி நடுங்கள், கல்வெட்டு வையுங்கள் அப்படி என்று எங்களுக்கு ஆதரவு கொடுத்தார்கள். அதன்படி காலையில் 9 முதல் 6 மணி வரை சிறப்பாக அந்த பகுதியில் அந்த கொடிக்கம்பத்தை நட்டு எங்களுடைய முன்னாள் மத்திய அமைச்சர், முன்னாள் மாநில தலைவர் ஐயா KV தங்கபாலு அவர்கள் கொடியை வந்து ஏற்றினார்கள்.